பொதுவா எப்பயுமே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவா தான் இருப்பாங்க. ஆனா தபால் ஓட்டுகள் பொதுவா திமுக தான் வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ரவுண்ட் வந்து திமுக தான் ஆமா, தூக்கிட்டு வரும். எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா தபால் ஓட்டுகள். ஆனா இந்த தடவை அதை வந்து எதிர்பார்க்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ இபி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15,000 பேரை எடப்பாடியார் அவர்கள் இந்த கஜா புயலில் வந்து போகும்போது 15,000 பேருக்கு வந்து இலவசமாக போஸ்டிங் போட்டு போனார். எக்ஸாம் எழுத சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் எடப்பாடியார் அவர்கள் செஞ்சுட்டு போனார். அதுவே அந்த ஆளுக்கு ஒரு புண்ணியம், பெரிய புண்ணியம். அந்த மாதிரி இவர் ஏதாவது செஞ்சுருந்தா பரவாயில்ல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம். இப்போ அண்ணா நகரில் நிற்கிற திமுக வேட்பாளர் யார்? சிற்றரசு. ஏற்கனவே ஒரு பேர் ஒரு கஞ்சா கேஸில் அடிபட்டுதா, இந்த எஸ்டி கொரியர் இதில் கஞ்சா கத்தின இதில் அப்பேற்பட்ட வேட்பாளர் கொண்டு போய் அண்ணா நகரில் போட்டிருக்கோம். ஏன்னா இந்த தடவை திமுகவில் கொடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிற்றரசுலாம் ஒரு உதயநிதியோட ஆட்கள். உதயநிதியோட ரைட் ஹேண்டு புரியுதுங்களா? அதனால தான் வந்து ஸ்டாலின் வந்து முக்கியமான ஆளுங்களை ஒதுக்கிட்டார். அதாவது இப்போ ராணிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா காந்தி, விழுப்புரத்தில் பொன்முடி. ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்களாம் ஒதுக்கப்பட்டிருக்காரு. இல்லை, குடும்பத்துக்கு ஒன்று போயிடுச்சு. எப்படி இருந்தாலும் பொன்முடிக்கு இல்லைனாலும் பொன்னுடைய பையனுக்கு போயிடுச்சு. அதனால அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேட்பாளர் யாருன்னா செந்தில் பாலாஜி. கரூரில் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெற்றி உறுதி ஆயிடுச்சாங்க. என்னை கூட சமீபத்தில் பார்த்து பேசினாரு. என்னை பிரச்சாரத்துக்கு கூட கூப்பிட்டுருக்காரு. அவர் வெற்றி உறுதியாகி விட்டது. அதனால செந்தில் பாலாஜி இப்போ வந்து கோயம்புத்தூரில் போய் நின்றுருக்காங்க. ஆனால் அங்கே என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? செந்தில் பாலாஜிக்கு தொகுதி மாறினதுக்கு கரூர்ல வெற்றி உறுதி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல போய் கோயம்புத்தூரோட வெற்றிக்காக போயிட்டாரு. அவங்க வெற்றிக்காக போகல, அவங்க வேற ஒரு லாஜிக்ல அவங்க போட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல. அதாவது செந்தில் பாலாஜி ஒரு தொகுதியில் செந்தில் பாலாஜி அங்கே நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டா டோட்டல் இப்போ வந்து அங்கே வந்து மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தான். ஏடிஎம்கே 10 தொகுதியிலையும் ஏடிஎம்கே கையில் இருக்குது. பிஜேபி போனதில் அண்ணாமலைஜி வந்து 4,60,000 ஓட்டு வாங்கினார். ஸோ இவங்க 2 பேருக்குமே அங்கே ஓட்டு வங்கி நிறையா இருக்குது. இதை உடைக்கணும்னா செந்தில் பாலாஜி தான் சரியான ஆளுன்னு சொல்லி கொண்டு போய் அவரை வந்து கோயம்புத்தூர் மேற்குல தெற்குல போட்டிருக்காங்க போல இருக்கு. தெற்கு அம்மன் போன தடவை இவங்க தொகுதியில் போட்டிருக்காங்க. அம்மன் அர்ஜுனன் எதிர்த்து நிற்கிறார் போல இருக்கு. அவரும் ஸ்ட்ராங்கான வேட்பாளர். புரியுதுன்னா அம்மன் அர்ஜுன் அங்கேயே பிறந்து வளர்ந்தா அந்த ஏரியாக்காரர். அதனால வந்து இவன் பருப்பானா. ஆனால் நான் செந்தில் பாலாஜி என்ன கேட்குறேன், கோயம்புத்தூரில் 10 தொகுதி இருக்குல்ல, நீ சரியான வேட்பாளர் எங்கே நின்னாலும் நீ ஜெயிப்பேன்னு தானே உன் தலைமை நம்பி உனக்கு சீட்டு கொடுக்குது. அப்போ நீ எந்த தொகுதியை கேட்டிருக்கணும்? தைரியம் இருந்தால் கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணின்ற சிங்கத்தை எதிர்த்து நின்று நீ ஜெயிக்க வேண்டியதானே? ஏன் போய் நீ அங்கே மேற்குல கேட்டிருக்க நீ? அப்போ என்ன அர்த்தம்? இழிச்சவான் எவனாவது மாட்டுவானான்னு போய் பார்த்துக்கிட்டு நம்ம அங்கே போய் நின்று ஜெயிச்சு வந்துடுவோன்றதான் செந்தில் பாலாஜி. ஏன்னா அது வந்து சாதா செந்தில் பாலாஜி இல்லை, நரி செந்தில் பாலாஜி. நரி தந்திரம் நிறையா பண்ணுவான் அவன்.